Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். Today's topic is மன்னிப்பு, forgive. Let me read the word of God written in the letter of Paul to Colossians chapter 3 verse 13. Forgive as the Lord forgave you. Forgive as the Lord forgave you. கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் 2வது பகுதி. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவைப்படுவது முதலாவது மன்னிப்பு. மன்னிக்கிற சுபாவம் இருந்தாக்கா பிரச்சனையே வராதுங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத இடங்களே கிடையாது. எவன் நீதிமானாக இருக்கிறான்? தவறு செய்யாத மனுஷனே கிடையாது. திருச்சபை என்பது ஒரு அரசின் சட்டசபை அல்ல. திருச்சபை என்பது மக்களின் கூடுகை, விசுவாசிகளின் கூடுகை, கடவுளுடைய பிள்ளைகளின் கூடுகை. அங்கே உண்மையான பாதிரிமார்களும் விசுவாசிகள் தான் இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானே, சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ராயலசீமா பகுதியில் சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் பிரச்சனை மாறிக்குது அவங்களுடைய கூட்டத்தில். அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு, கீழ்ச்சிக்கிட்டு, தள்ளிக்கிட்டு, முண்டிக்கிட்டு, கை கலப்பு ஏற்பட்டு கெட்டவான தகாதான வார்த்தையில் தீட்டிக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஐயா, அவங்க சண்டை போட்ட வேணான்னு சொல்ல வரல. அந்த அங்கேயே கட்டிட்டு, யூனிஃபார்ம் கட்டிட்டு சண்டை போட்டிருக்கலாம். அந்த அங்கேயே ஒரு மரியாதை வேண்டாவா? இப்படியா நடந்துக்கிறது பாஸ்டருங்க? பாஸ்டருங்க திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். மக்களுக்கு உதவி செய்யணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுக்கு உதவி செய்யணும். அதான் பாஸ்டருடைய வேலையை. வேத வசனத்தை போதித்து நல்ல வசனங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு திருச்சபையை ரெண்டாக பிரிக்கிறது தான் பாஸ்டருங்களை வேலைங்களா? ஆகவே இதை பார்க்குறது ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு வேளை உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய திருச்சபையில் பாஸ்டர்மார்கள் இப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தாக்கா தயவுசெய்து அவங்களுக்கு புத்திமா சொல்லுங்கள், கண்டிங்க அந்த வேலையும் கூட. அதனால் இந்த ஊர் ரெண்டு பட்டா கூட்டாட்டு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அந்த மாதிரி தான் பாஸ்டர்மாருங்க திருச்சபை ரெண்டா பிள்ளை பண்ணிவிட்டு அவங்க பாட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு. ஆகவே அந்த மாதிரியான பாஸ்டர்களுக்கு நீங்கள் ஒரு புத்திமதி சொல்லி திருச்சி வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏன் பிரச்சனை வருதுன்னு சொன்னாக்கா மன்னிப்பு இல்லாதனால தான். அதனால் நாம் ஒருத்தருக்கு ஒருவர் மன்னிப்போம். தவறு செய்தால் அதையும் மன்னிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நித்தியமான தேவன், சத்திய தேவன், பரமபிதா, நமக்கு உதவி செய்கிற தேவன், கிருபையுள்ள தேவன் நம்மோடு இருந்து நித்தமும் நம்மை வழித்தவர்படியினாலே நாம் அவருக்கு தினமும் நன்றி சொல்லுவோம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை வணங்குவோம். சத்ய தேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எங்களை நேசிக்க நல்ல தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி எங்களுடைய தேவைகளை சந்தித்த ஆண்டவர், எங்களோடு நித்தமும் பயணித்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபையாலும் இரக்கத்தாலும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுடைய எண்ணங்களை நீர் அறிந்து அது தகுந்த மாதிரி தேவையான நேரத்தில் தேவையை செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Friends, let us forgive them. அதனுடைய மன்னிப்பு நம்முடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். See you in the next video. Till then, it's Arul from Bangalore. Bye bye. God bless you.